கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் பாக்கியவான்கள் யார் யார் என்று குறிப்பிடுகின்றார். அதில் சுத்தம் உள்ளவர்கள், அதாவது சுத்த இருதயம் உள்ளவர்கள் பற்றி குறிப்பிடுகின்றார். அது எப்படி இருதயத்தை தண்ணீரில் கழுவ முடியுமா? பாக்கியம் என்பதன் பொருள் சந்தோஷம். ஒரு மனிதனின் பரிசுத்த வாழ்க்கையே சந்தோஷமாகும். குளிர் பிரதேசமாகிய ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அதன் பகுதி வாழ் மக்களுக்கு உடலில் சூரிய வெளிச்சம் படுவது கிடையாது. இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? சூரிய வெளிச்சம் இயற்கையாக தங்களது உடலில் படுவதற்காக சன்பாத் என்ற வெப்பத்தை தங்களது உடலின் மீது பட வெப்ப நாடுகளாகிய கடற்கரை மணலில் வெயிலில் படுத்து மணலில் உருண்டு பிறண்டு ஓய்வெடுத்து முடித்த பிறகு சிறிது நாட்களில் சொந்த ஊர் நாடுகளுக்கும் திரும்பி விடுகிறார்கள். இவ்வாறு கடற்கரை மணலில் படுத்து உருண்ட பிறகு நன்கு குளித்து சுத்தமாக சிறிய மண் உடலில் மீது இல்லாமல் தங்கள் படுக்கும் அறை படுக்கையிலும் நன்கு உதறி மண் ஏதும் இல்லாமல் தூங்குவார்கள். ஒருவேளை சிறிய சிறிய மண் துகள்கள் படுக்கையில் இருந்தால் சரிவர அவர்களுக்கு தூக்கம் வராது. சிலர் கேட்கலாம், பகலில் மணலிலே படுத்து உருண்டீர்களே, இப்பொழுது சிறிய மண் துகள்கள் உங்களை தூங்க விடாமல் தடுக்கிறதே என்று. ஆம், நான் அநேக மண் துகள்களில் படுத்து உருண்டது உண்மைதான். ஆனாலும் தற்சமயம் குளித்துவிட்டு சுத்தமாகி புதிய ஆடை அணிந்து விட்டேன். இனி மண் துகள்களுக்கு வேலையே இல்லை என் உடல் மீது. ஆம், அதுபோல ஒரு பாவியை பொறுத்தவரை இந்த உலக சிற்றின்ப என்ற மணலில் இன்பமாய் இருந்தது உண்மை. ஆனால் தற்சமயம் நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று தேவ இரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு சிறு சிறு பாவங்களும் உண்மையான எனது இளைப்பாறுதலுக்கு தடையாக தென்படுகிறது, தொந்தரவு செய்கிறது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் இருதயத்திற்குள் தூய்மையாய் பரிசுத்தமாய் இருக்க வாஞ்சிப்பாயாக. தீமையாய் தோன்றுகிறதான பாவத்தை வெறுத்து உதறிவிடுங்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் சுத்தமுள்ளதாயும் சந்தோஷம் உள்ளதாயும் மாறும். நம் இயேசு கிறிஸ்துவும் இது போன்றவர்களையே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்றும் இவர்களையே பாக்கியவான்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆமேன். God bless you.